சரி. ஆக இப்படி பிறகு சிவம் ஆரம்ப கல்வியை முடித்தார். அப்படி இப்படி இருக்கின்ற சமயத்திலே அந்த வேளையில் மனித வாழ்விலே வறுமை என்றால் அது மாபெரும் கொடுமை என்று. வறுமையை சொல்லி முடியுமா? கொடிது, பெரும் கொடிது வறுமை. அதாவது கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை, அதனினும் கொடிது ஆற்றுணா தொழுநோய், அதனினும் கொடிது அன்பிலா பெண்டிர், அதனினும் கொடிது அவள் கையால் உண்பதுதானே. கொடுமை எங்க வந்து நிக்குது பாருங்க. ஆமா, ஔவையார் பொம்பளைகளை பத்தி இப்படி சொல்லுவான்னு நான் நினைச்சே பார்க்கல. தமிழ் மூதாட்டி ஔவை இதே மேடையில நம்ம பாடி இருக்கோம் இல்லையா? ஆமா. அந்த மூதாட்டி ஔவை இருக்காளே, அவ என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? உலகத்திலே கொடுமை எதான் தெரியுமா? வறுமை. வறுமை தான் பெரிய கொடுமை. சோறு கிடைச்சா போதாது ஐயா, சோறு கிடைச்ச உடனே வறுமையெல்லாம் தீந்துருமா? அந்த பிள்ளையை படிக்க வைக்கணும், என்ன வேலையெல்லாம் இருக்கு, அதுக்கெல்லாம் காசு வேண்டாமா? ஏழை நடுத்தர மக்கள் இன்னும் பின்தங்கித்தான் இருக்கிறார்கள். அவர்கள் பெருநிலைக்கு வந்ததாக இல்லை. உண்மைதான். உணவு கூட உண்ணக்கூடிய இடத்தில் சிறப்பு படைத்த இடமாக இருக்க வேண்டும். ஒப்பமுடன் முகம்பலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழ் இட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். உப்பளம்பால் அன்னமோடு முகங்கடித்திடுவாரே ஆயின் கப்பிய பசியோடு கடும் பசி மேலதாமே. ஆமா இல்லையா? அது மட்டுமல்ல, அடுத்து பாருங்கள், இளமையில் வறுமை. சரி, தாய் தகப்ப இருக்கும்போது குழந்தைகள் இளமையா இருக்கும், சின்ன பிள்ளைகளா கொஞ்சம் குழந்தை 10 வயசு, அந்த குழந்தைக்கு சோறு கொடுக்கலன்னா அந்த அப்ப இருந்து என்னையா பிரயோஜனம்? செத்து போயிடலாம் ஐயா. இளமையில் வறுமை. அடுத்து பாருங்கள், இதை விட கொடுமை எது தெரியுமா? ஆற்றோனா தொழுநோய். தொழுநோயின்னு ஒரு நோய் இருந்திருக்கு அந்த காலத்துல. இப்ப அது ரொம்ப குறைவுன்னு நினைக்கிறேன். இப்ப இல்ல. ஆமா, அந்த நோய். ஆக அதுக்கு அடுத்தது என்ன கொடுமையான்னு தெரியுமா? என்ன? அது இதெல்லாம் மருந்து கண்டுபிடிக்காத காலத்துல ஔவையார் பாடினது 5000 வருஷத்துக்கு முன்னாடி இல்லையா? அடுத்தது என்னன்னா, அதை விட இந்த 3 விட கொடுமை எது தெரியுமா? அன்பில்லாத தாய்மார்கள். அன்பில்லாத அம்மா, அன்பில்லாத மாமி, அன்பில்லாத அக்கா, அன்பில்லாத தங்கை இருந்தா அவர்கள்ட்ட பேச முடியுமா? முடியாது. அதை விட கொடுமை எது தெரியுமா? எது? அவங்க கையால சோறு வாங்கி சாப்பிடுது. பாத்தீங்களா? ஆக அப்ப தாய்மார்களுக்கு தான் ரொம்ப இது இருக்கு இல்லையா? அவர்கள் தான் ரொம்ப கரெக்டா இருக்கணும் போல் இருக்கு. இருக்கணும், இருக்க மாட்டாங்க இல்லையா? ஆக அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் உடனே பாருங்கள், இந்த இவர்களுக்கும் வறுமை வருகிறது. சரி, உடனே ஐயர் ரொம்ப சிரிச்சு ஜாலியா இருந்தவர் என்ன அழுகிறார் பாருங்க. நாகம்மாள், நாகம்மாள், என்னங்க நம்முடைய வீட்டில் வறுமை வந்து சூழுமற்று என்னங்க நான் கனவில் கூட நினைக்கவில்லை அடி, கனவில் கூட நினைக்கவில்லை. என் தந்தை எனக்கு கொடுத்த சொத்தை எல்லாம் விற்று செலவழித்து விட்டேனே. எனக்கு எந்த வேலையும் செய்ய தெரியாதே, நான் என்னடி செய்வேன்? வறுமை அது பெரும் கொடுமை. அதிலும் பெற்ற பிள்ளை இளமையாக இருக்கும் போது வறுமை வந்து சூழுகிறதே. இந்த வறுமையை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே. கடலிலே விழுந்து இறந்து விடலாம் போல் இருக்கிறதே. நாடோடியாக திரிந்து நலங்கெட்டு போனேனே, அறியாமை என்னும் பேய் பிடித்து நான் அலைந்து திரிந்தேனே. நாகம்மாள், நாகம்மாள், நாம் படும் வேதனை நம்மோடு இருக்கட்டும், ஆனால் நமது மகன் அறிய வேண்டாம். ஆனால் அறிந்தான். சுப்பிரமணிய சிவம் வந்தான். அங்கிருந்து இதையெல்லாம் கேட்டுட்டே வந்தான். வந்த பையன் எப்படி அழுதான் பாருங்க. அம்மா, அம்மா. என்னப்பா? ஏனம்மா அழுகிறார்? இல்லடா மகனே, ஒன்றும் இல்லையடா. இல்லை, வா செல்வமே, எல்லாம் எனக்கு தெரியும் அம்மா. என்னப்பா? உடனே அவன் கதறியே அழுகின்றான், கண்ணீரை சொரிகின்றான், பதறியே துடிக்கின்றான், அவன் பாதமலர் பணிகின்றான், பதறியே துடிக்கின்றான், பதறியே துடிக்கின்றான், பாதமலர் பணிகின்றான். அம்மா, அம்மா. என்னடா செல்வமே? வறுமை வந்து உன்னை வாட்டியதோ? வறுமை என்னும் நோயால்
என்னை பெற்ற உன் வயிறு ஒட்டியதோ அம்மா. நான் என்ன செய்வேன் அம்மா? உன் ஒட்டிய வயிறை பார்த்தவுடனே எனக்கு தெரிகிறது, வறுமையால் நீ வாடி இருக்கிறாய். ஆனாலும் எனக்கு அந்த வறுமை தெரியக்கூடாது என்பதற்காகத்தான் என்னிடம் சிரித்து சிரித்து பேசுகிறாயா தாயே? அம்மா, நீ படிக்க வேண்டும் செல்வமே, நீ படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் உனக்கு நான் உதவியாக இருக்கிறேன் மகன். நீ படிக்க வேண்டுமடா. அம்மா, தாயினும் மேலான தெய்வம் இந்த உலகத்தில் உண்டுமா அம்மா? என் செல்வமே, உனக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கு வாய்ப்பில்லையே என்று நான் கலங்குகிறேன். அந்த காலத்தில் இவ்வளவு வறுமையும் கொடுமையும் இருந்திருக்கிறது. இந்த காலத்தில் படிப்பதற்கு குழந்தைகள் கஷ்டப்படக்கூடாது என்று கல்வி கடன் எவ்வளவு வசதியாக வைத்திருக்கின்றார்கள். தொழில் செய்ய வேண்டுமா, இந்த கஷ்டப்பட வேண்டாம் என்று சொல்லி முத்ரா வங்கி கடனை நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். வாங்குகிறோம். தாயினும் மேலான தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை. உன் கண்களிலே வழிகின்ற கண்ணீருக்கு ஒரு நாள் இந்த உலகம் பதில் சொல்லும். தாயே, நீ என்னை பெற்றதை விட என்னை பெறும்போது நீ சிந்திய கண்ணீரை விட இப்போதல்லவா தாயே அதிகமாக சிந்துகிறாய். உன் கண்களில் இருந்து வழியும் கண்ணீரை பார்க்க முடியவில்லையே அம்மா. அம்மா, உன்னை பார்க்க நான் இருக்கிறேன் அம்மா. கவலைப்படாதே அம்மா, கவலைப்படாதே. நீ எதற்கும் கலங்க கூடாது என்று கண்ணீர் விட்டு அந்த தாயின் பாதத்திலே விழுந்து அழுதான். கண்களிலே நீர் வழிந்து கொண்டே இருந்தது. அந்த நீரால் தாயின் பாதத்தை கழுவினான். உடனே அந்த ஐயர் சொல்லுகிறார், நாகம்மா, இனி நாம் இங்கு இருக்கவே வேண்டாம். நமக்கு வறுமை வந்து விட்டது. அப்படி ஆகவே குழந்தைக்காக நாம் ஏற்கனவே ஒரு சொத்தை வித்து அந்த காசை வைத்திருக்கிறோம். அதை வைத்து அவனை படிக்க வைத்து விடலாம். சரி. ஆனால் சாப்பாட்டுக்கு கஷ்டம். ஏனென்றால் எனக்கு எந்த வேலையும் தெரியாது. உடனே திருவனந்தபுரம் செல்வோம் என்று கேரளா வருகிறார்கள். ஏன் திருவனந்தபுரத்திற்கு வருகிறார்கள்? எதற்காக வந்தார்கள்? அங்கு ஒரு பெரிய விஷயம் இருக்கு பாருங்க. அந்த காலத்தில் திருவனந்தபுரம் சமஸ்தானம் இருக்கிறது. அந்த மன்னர் பரம்பரை அவர்கள் என்ன செய்வார்களாம் தெரியுமா? என்னென்ன செய்கின்றார்கள்? உணவில்லா இளையர்க்கு உலட்டும் குறிகள் அமைத்திடுவார். உணவில்லா ஏழைகளுக்கு ஊட்டு முறைகள் அமைத்திடுவார். பொழுதும் தவறாமல் கடும் பசியினை போக்கிடுவார். திருவனந்தபுரம் மன்னர் பரம்பரை சரி ஊட்டு புரையமைத்து சமையல் செய்து வறுமையிலே வாடிய குடும்பங்களுக்கு 3 வேளை உணவளித்து வந்தார்கள். பல குடும்பங்கள் அங்கு வந்து தங்கி பசியாரி உணவு உண்டு அங்கேயே வாழ்ந்து வந்தார். சரி. அதே ராஜமையரும் நாடி அங்கே வந்து திருவனந்தபுரத்திலே வாழ்ந்தார்கள். சரி. பாருங்க, ஒரு சுதந்திர போராட்டத்துக்கு தயாராக போகக்கூடிய ஒரு வீரனுக்கு அந்த குடும்பம் எப்படி இருக்கு பாருங்க. வறுமை எந்த நிலையிலிருந்து வருகின்றார் பாருங்க. ஆனால் எப்பவுமே ஒரு உயர்ந்த நிலையிலே ஒருவர் இருக்கிறார்னா ஒன்னிலே படிச்சிருக்க மாட்டார். காமராஜர் படிச்சுட்டா வந்தார் இல்லையா? நல்லது செய்யறதுக்கு படிப்பும் தேவையில்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்லை இல்லையா? ஆமா. நாங்க எல்லாம் என்ன படிச்சுட்டா வந்திருந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா தம்பி? இவன் படிச்சிருப்பான், இவன் நல்லா படிச்சுக்குவேன். ஆமா, பெரிய டிகிரி. ஆமா ஐயா, சத்தியமா சொல்றான். அவன் டிகிரி அவன் அளவுக்கு கூட இல்லை. நம்ம எல்லாம் படிச்சதே இல்லையா. 5ஆம் கிளாஸுக்கு மேல அடிச்சடிச்சு எங்க தாயார் கொண்டு விட்ட பிறகும் நம்ம தலையில ஒண்ணும் ஏறலையா. படித்தவன் எல்லாம் பெரிய மேதையாகி விடவும் முடியாது. மேதை எல்லாம் மெத்த படித்தவர்களும் அல்ல. ஆமா. சரி. உணவு வாழ்ந்து வரக்கூடிய நாளையில் சிவத்தின் படிப்பிற்காக ஒதுக்கிய செல்வத்தை கொண்டு அங்கேயே உயர்நிலை பள்ளி திருவனந்தபுரத்தில் படிக்கிறார். அதன் பிறகு கோவை நகரிலே கல்லூரி படிப்பை தொடர்ந்தார் சிவம். போராட்டத்து வரும்போது படிச்சுட்டு தான் வரான் பாருங்க. நிறைய பேர் படிச்சிருக்காங்க ஐயா. ஆக அப்படி இருக்கும்போது தொடர்ந்து சிவா பொழுது என்ன செய்கிறார் தெரியுமா? என்ன செய்கின்றார்? தேசபக்தி உள்ளத்திலே தேர்வு செய்த போதினிலே பிசுங்கொண்ட வெள்ளை என்னை விரட்ட வேணும் நாட்டை விட்டு.
பாசமிகும் சுதந்திரத்தை 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 வாங்கியே தீர வேணும் தீர வேணும் வாங்கியே தீர வேணும் தீர வேணும் பாசமிகு சுதந்திரத்தை 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 வாங்கியே தீர வேணும் தீர வேணும் தீர வேணும் தீர வேணும். தேசபக்தி என்னும் விதையை சிவத்தின் உள்ளத்திலே விதைத்த இடம் எது தெரியுமா? கோயம்புத்தூர். சரி, கோயம்புத்தூர் பெரிய நகரம். அப்பவே நிறைய மன்னர்கள் வாழ்ந்த இடம். சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுவதே என் முதல் வேலை. சரி, விடுதலை போராட்டத்தில் கலந்து கொள்ளும் ஆர்வம் சுப்பிரமணிய சிவத்திற்கு ஏற்பட்டது. அதாவது ஒரு குறிப்பிட்ட பருவம் வந்த உடனே ஒரு முடிவு பண்ணுவான் தெரியுமா? ஆமா, படிச்சு கலெக்டர் ஆகியே தீரணும். ஆமா அப்படின்னு நினைச்சிட்டு சில பேர் படிப்பான் பாருங்க, ஆயிடுவான். ஆமா ஆமா, நல்ல படிப்பான். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே மாறி விடுவாய். பகவத்கீதை சொல்லுகிறது. கிருஷ்ண பரமாத்மா அழகா சொல்றாரு இல்லையா? நம்ம எதை நினைக்கிறோமோ அதை கண்டிப்பா ஆயிடுவோம். ஆனா நம்ம தான் எங்க நினைக்கிறோம்? நம்முடைய எண்ணம் அதுவாக இருக்க வேண்டும் இல்லையா? ஆக சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுவதே முதல் வேலை என்ற எண்ணம் அவர் உள்ளத்திலே வித்திடுகிறது. சரி, கலந்து கொள்ளும் ஆர்வம் சுப்பிரமணிய சிவத்திற்கு ஏற்பட்டது. கோடை விடுமுறையில் திருவனந்தபுரத்திற்கு திரும்பினார். அந்தணர்கள் விரும்பாத வித்தைகளை படிக்கிறார். என்ன நல்ல வித்தைகளை படிச்சு வச்சிருந்தா தான் 4 வெள்ளக்காரனை சாத்த முடியும் அப்படின்ட்டு பல வித்தைகள் பிராமண வித்தை படிப்பார். படிக்கிறார் பாருங்க. ஆனா அவர்கள் தான் எல்லாத்திலையுமே படிச்சு முன்னேறி இருந்திருக்கிறார். அவர்கள் தான் முன்னோடியாக இருக்கிறார். ஆனா தான் முதலிடத்தில் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அறப்போரை விரும்பாத சிவம் வீர திலகரின் மரப்போரை விரும்பியதால் அங்கே மரப்போரில் வந்து மல்யுத்தம் வித்தை திறமையுடன் குத்துச்சண்டை வீரமாய் கற்று வந்தார். திறமையுடன் குத்துச்சண்டை வீரமாய் கற்று வந்தார். இப்படி மல்யுத்தம், சிலம்பம், குத்துச்சண்டை போன்ற வித்தைகளை எல்லாம் படித்து தேறினார். சரி, தன் பெற்றோரின் வேண்டுதலால் வசலாம்பாள் என்ற அம்மையாரை மணமுடித்து சிவம் வாழ்ந்து வந்து சரி ஆங்கிலேயரின் அடக்குமுறை எண்ணி ரத்தம் கொதித்தார். அப்பொழுது ஒரு நாள் சிவத்தின் தந்தை காலமானார். அப்படி காலமாக மாறக்கூடிய நேரத்தில் என்ன செய்தார் தெரியுமா? உடனே அங்கே ஒரு நாள் சிவத்தின் தந்தை காலமானார். அந்த நேரத்திலே சுப்பிரமணிய சிவம் என்ன செய்கிறார் தெரியுமா? என்ன செய்கின்றார்? துயரத்தில் தவித்து விட்டார். சுதந்திரத்தை எண்ணி விட்டார். சுயநலத்தை விட்டு விட்டார். சூட்சமத்தை அறிந்து கொண்டார். அந்த சூட்சமத்தை அறிந்து கொண்டார். சுயநலத்தை விட்டு விட்டார். சூட்சமத்தை அறிந்து கொண்டார். வீரத்தால் தவித்தார். சரி, சுதந்திர போராட்டத்தை எண்ணினார். சுய வாழ்வை கைவிட்டார். இந்திய விடுதலை போராட்டம் சூடுபிடிக்க தொடங்கியது. தர்ம பரிபாலன சமாஜம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினார். அதிலே தன் வீட்டார், மனைவி, பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரையும் சேர்த்துக்கிட்டார். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் விடுதலை போராட்டத்திலே இறங்கினார் சுப்பிரமணிய சிவம். கூட்டம் கூட்டி புரட்சி செய்தார். கொண்டு சமஸ்தானத்தார் கூட்டம் கூட்டி புரட்சி செய்தார். கொண்ட சமஸ்தானத்தார் வெள்ளையர்கள் வெளியேறிட உத்தரவிட்டார். தடையை மீறாதவர் அவர்
புரட்சி செய்தார் சிவம். அப்படி. உடனே மேடைக்கு மேடை போட்டு பேச ஆரம்பிச்சிட்டார். ஆமா பேசுவாங்க இல்ல. தேசபக்த வீரர்களே, சுதந்திர வாஞ்சை கொண்ட இளைஞர்களே, நமது நாட்டில் வயிறு விளைக்க வந்த வியாபாரி பிரிட்டிஷ்காரன் அவன் வஞ்சகத்தால் நம்மை அடிமைப்படுத்தி நம் தேசத்தை ஆளத் தொடங்கிவிட்டான். நாம் ஜாதி மத பேதமின்றி சுதந்திரத்திற்காக நாம் பாடுபட வேண்டும் என்று சிறப்போடு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, நாம் எல்லோர்க்கும் சமம் என்பது உறுதியாச்சு. சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே, இதை தரணிக்கெல்லாம் எடுத்து ஓதுவோமே. எங்கும் சுதந்திரம் என்று பேச்சாச்சு, எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு. சரி, ஆகவே சங்கு கொண்டே வெற்றி முழக்கம் ஊதுவோம். இந்த விஷயத்தை தரணிக்கெல்லாம் எடுத்து போற்றுவோம் என்று சுப்பிரமணியம் சிவம் தலைமையிலே அங்கே ஒரு கூட்டம் உருவாகிறது என்று பாரதியின் கனவை நனவாக்குவோம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம் விடுதலை முழக்கமிட்டார் சுப்பிரமணிய சிவம். சரி, தொண்டர் படை பெருகியது. அப்படி பெருகக்கூடிய நேரத்தில் மக்கள் மனதிலே தேசபக்தி அரும்பியது. கூட்டம் கூட ஆரம்பிச்சோடனே இவருக்கு பின்னால ஒரு கூட்டம் வர ஆரம்பிச்சு. ஆமா, சிவத்தின் புகழ் எங்கு ஓங்கியது. சரி, ஆனா இன்னைக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும்னா ஒருத்தன் இறங்குனான்னு வச்சுடுங்க, அவன் தான் உள்ள போனோம். ஆமா, எல்லாம் சேர்ந்து போக வேண்டாம், பின்னால ஒருத்தரும் போக வேண்டாம். அதனால்தான் போராட்டங்கள் நம் நாட்டிலே ரொம்ப மக்களால் வருவதில்லை, என்ற வர விடுவதும் இல்லை. சிற்றரசர்கள் இங்கே இருந்து சிற்றரசர்கள் செய்யக்கூடியது கொடுங்கோல் ஆட்சி. சிவத்தின் புகழ் எங்கும் ஓங்கியது. செய்தி திருவனந்தபுரம் நகர் முழுவதும் பரவியது. இதனால் திருவனந்தபுரம் மன்னர் சமஸ்தானம் நடுங்கியது. ஏன் தெரியுமா நடுங்குறான்? வெள்ளக்காரன் நம்ம கூட சண்டைக்கு வந்துருவான், நம்ம சமஸ்தானத்தை பிடிச்சிருவான். ஆமா, இதுக்கு பயந்து என்ன சொல்றேன்னா, ஏய் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ, திருவனந்தபுரத்தை விட்டு இந்த சுப்பிரமணிய சிவமும் ஆட்களை வெளியேறணும். இவ்வளவுதானே, பார்த்துக் கொள்கிறேன், நீயும் உன்னுடைய இடம் வைத்துக் கொள் என்று உடனே நெஞ்சம் கொண்டு சிவம் தன்னுடைய படைகளை திரட்டி கொண்டு எங்கே வருகிறார் பாருங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? அடிமைக்கு ஒரு மடம், நீ அடிமையானவன்டா. வெள்ளக்காரனை கண்டு பயந்துட்டா. நீ அடிமைக்கு ஒரு மடம், ஆண்டிக்கு பல மடம். நான் ஆண்டி, எங்க வேணாலும் இருந்துக்கிடுவேன், எதுல வேணாலும் இருப்பேன், எனக்கு எங்க போனாலும் சோறு கிடைக்கும், பிரச்சனையே கிடையாது என்று உடனே சிவம் ஆடி இப்படி கூறிவிட்டு திருநெல்வேலிக்கு வருகிறார். எங்க வராரு? திருநெல்வேலி. அங்கே யார் இருக்கிறா பாருங்க, தென்னாட்டு திலகர் என்று சிதம்பரத்தை போற்றுகின்றார். தென்னாட்டு திலகர் என்று சிதம்பரத்தை போற்றுகின்றார். அந்நியனை தீவிரமாய், அந்நியனை தீவிரமாய் அறியாமை எதிர்த்து நின்றார். அந்நியரை தீவிரமாய், அந்நியரை தீவிரமாய் எதிர்த்து நின்றார். சொன்னபடி கப்பல் வாங்கி, சொன்னபடி கப்பல் வாங்கி விட்டா வெள்ளையனை. அந்நாளில் வந்த சிவம், அந்நாளில் வந்த சிவம் அதனாக தோள் கொடுத்தார். அந்நாளில் வந்த சிவம், அந்நாளில் வந்த சிவம் அதனாக தோள் கொடுத்தார். உடனே தென்னாட்டு திலகர் என்று போற்றப்பட்ட வாவு சிதம்பரனார் சரி வெள்ளையனின் கப்பல் கம்பெனிக்கு எதிராக சுதேசி கப்பல் ஒன்றை ஓட்டினார். ஓட்டிய தமிழன் என்ற பெயரை பெற்ற வாவுசி என்ன செய்கின்றார்? தேச கனலாய் திகழ்ந்தார். அந்த நேரம் அது விடுதலை புயலாய் வந்த சேர்ந்தார் சிவம். ஆமா, சிதம்பரத்தின் சீரிய நண்பனானார். சரி, தோள் கொடுத்து சுதந்திர போராட்டத்தை தீவிரப்படுத்தினார். ஒரு தலைவருக்கு ரெண்டு தலைவர் ஐஎஸ். ஆமா இல்லையா? அதுல இந்த ஆளு ரொம்ப படிச்சவர் யாரு? வாவுசி. சரி, வாவுசி வந்து லா படிச்சாள் இல்லையா? சட்டம் படிச்சவர். உடனே அந்த சுப்பிரமணிய சிவம் என்ன சொன்னார் தெரியுமா? பேராற்றல் கொண்ட சிவம், ஆற்றல் மிகுந்த பலம், பாரதிக நிகழ்ந்திடுவார், பாராட்டி மகிழ்ந்திடுவார், பாரதியார் மகிழ்ந்திடுவார், பாராட்டி மகிழ்ந்திடுவார். அதாவது
சுப்பிரமணிய சிவம் பேராற்றல் கொண்டவர். சரி, பேச்சாற்றல்ல காந்தம் மாதிரி அப்படியே உட்கார வச்சிருவார். சரி, பேச்சு அப்படி இருக்கும் நாடக பாணியில. அவருடைய பேச்சு திறன் அப்படி. ஆமா, சொல்லல் வல்லான் சோர்விலான் அஞ்சான் அவனை இகழ் வல்லல் யாருக்கும் அரிது. சரி என்று வள்ளுவ பெருமான் சொல்ல. பேச்சாற்றல் உடையவன அவன் பயப்பட மாட்டான். சரி, யாருக்கும் பயந்ததாக சரித்திரமே கிடையாது. நல்ல பேச்சு திறமை உள்ளவன் இல்லையா, யாருக்கும் பயர மாட்டான். ஆமா. ஆக அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் முறை இவர் பேச்சை கேட்க பாரதியார் தூத்துக்குடிக்கு வந்தார். அப்பொழுது ஒரு பொதுக்கூட்டத்தில் இந்த சுப்பிரமணிய சிவம் பேசுகிறார். பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, தூத்துக்குடி வாழ் இளைஞர்களே, அலை கடலிலே அமிழ்ந்து முத்தெடுக்கும் முத்தான என் முத்துக்களே, தூத்துக்குடியில் வாழக்கூடிய தேசபக்தர்களே, அணிதிரண்டு வாருங்கள், வாருங்கள். ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமைப்படுத்தி நம்முடைய நாட்டிலே வியாபாரம் செய்து பிழைக்க வந்தவர்கள் நம்மை அடிமைப்படுத்தி நம்முடைய நாட்டை சுரண்டி நம்மையும் அடக்கி ஆள விரும்புகின்றார்கள். இவர்களை இங்கிருந்து விரட்ட வேண்டும். யாம் கொடியவரை அழிக்க வேண்டாமா? வீர நெஞ்சம் கொண்ட இளைஞர்களே, பாருங்கள், முத்து குளிப்பது உங்களுடைய தொழில், ஆனால் இப்பொழுது நாட்டை காப்பது நம்முடைய தொழில். பாருங்கள் இளைஞர்களே என்று சுதந்திர வேட்கை வீறு கொண்டு எழுகின்றார். மேலும் எப்படி பேசுகிறார்? முக்கடல் மூழ்கி எடுத்த முத்துக்களே, என் சொத்துக்களே, சொந்த செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. என் நாடே, உன்னை அடிமையாக்கி விட்டானே அந்த வீணன் வெள்ளைக்காரன், அவனை நாட்டை விட்டு விரட்ட வேண்டும். தோழர்களே, விடுதலை விடுதலை, அது ஒன்றே நமது வெற்றி. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம் என்று அப்படியே பேச ஆரம்பிச்சார். சரி, உடனே நாம் இருக்கும் நாடு உடனே என்ன சொல்லுவார் தெரியுமா? என்ன பாருங்க, நாம் இருக்கும் நாடு நமது என்று அறிந்தோம், அப்படி இது நமக்கே உரியதாம் என்பதும் அறிந்தோ. இந்த பூமியில் எவர்க்கும் அடிமை செய்யோம், பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோ. பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோ. உடனே அலறி சிரித்தார் சுப்பிரமணிய. வெள்ளைக்காரனுக்கு கொடுப்பதை கொடுத்து அனுப்பினால் தானே அவனும் போவான். என்ன செய்வது, கஷ்டகாலம் கஷ்டகாலம் இப்படி அடிக்கடி சொல்லுவாராம் அந்த கூட்டத்தை பார்த்து. உடனே எல்லா பேரும் அவர் சொல்லக்கூடிய விதத்தில் சிரித்து விடுவார்களாம். சரி, அப்படி இவர் சுதந்திர வேட்கையை அப்படியே வெற்றி நடை போட்டுக்கொண்டே இருந்தார். அப்போது பாரதியார் சிவத்தை கட்டி அணைத்து நீ வீர சிவாஜி போல் விளங்குகிறாய் என்று கூறி பாரதியார் அவரை கட்டி அணைத்து பாராட்டினார். அப்படி இருக்கும்போது